வாழ்க்கையில தேவன் இருப்பார் என்றால் நிச்சயமா நீங்க இழந்ததெல்லாம் மறுபடி அவர் உயிர்ப்பிக்க ஆண்டவராய் இருக்கிறார். ஒருவேளை நான் ஆண்டவர் கூட தான் இருந்தேன், நான் இழந்துட்டேன், இவ்வளவு நான் வேதனைப்படுறேன், ஏன் ஆண்டவர் என்னை இப்படி விட்டுட்டாரு அப்படி நீங்க இன்னைக்கு சொல்லிட்டு இருப்பீங்கன்னா, நீங்க மறுபடியும் நீங்க உங்க வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்க. ஆண்டவர் உங்களை கைவிடல, நீங்க ஆண்டவரை கைவிட்டுட்டீங்க. போக வேண்டாத இடத்துக்கு போயிட்டீங்க, சந்திக்க கூடாத நபரை சந்திச்சிட்டீங்க. நீங்க விட்டு வந்த பாவத்தை மறுபடியும் உங்களுக்குள்ள வச்சுக்கொண்டீங்க. அதையெல்லாம் விடுங்க. அல்லேலூயா, ஆமென். ஒருவேளை நீங்க செல்வத்தை இழந்திருக்கலாம், இடத்தை இழந்திருக்கலாம், தொழிலை இழந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ மறுபடியும் பெத்தேலுக்கு வா. திரும்ப அங்க ஆசீர்வாதம் வந்துருச்சு, அங்க உணவு வந்துருச்சு, அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படுது. நீ திரும்ப அந்த இடத்துக்கு வந்தா ஆசீர்வதிக்கப்படுது. நீ எதையெல்லாம் ஆண்டவருக்காக இழுத்து போனையோ அதையெல்லாம் நீ மறுபடியும் செய்ய ஆரம்பி. அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ண பத்தியா? பைபிள் அதிகாரத்தை விடாம நீ வாசிச்ச பத்தியா? ஆனா அதையெல்லாம் நீ விட்டுட்ட, தேவனை விட்டுட்ட. நீ மறுபடியும் அதை செய், திரும்ப உன் வாழ்க்கை எடுத்து கட்டு. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.